வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் படம் 2024 ரிலீஸ் ஆன ரோட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜேக் லியான்ஹால் பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருக்காப்புல, ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு சூப்பரான ஆக்டிங்கில். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரீமேக் பண்ணியிருக்க படம் 1980 கேம்பிங்கிற ஒரு படத்தை தழுவி இது ரீமேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேஸ்ட் ட்ரூ ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்படி படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தன் அடியை வாங்கன்னு வாங்குறான். ஏதோ ஒரு ஃபைட்டிங் நடக்குது போல். ஸோ அந்த ஃபைட்டிங்குள்ளே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. படம் முழுக்க ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பைட்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க, எம்எஃப் எக்ஸ்பைட்டரை பற்றி எதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் அடிச்சிட்டு சண்டையில் திடீர்னு ஒரு லேடி வராங்க. பேரட் கட்டுறதுக்கு அப்படியே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. கார்லேருந்து அப்படியே தொப்பி கட்டிட்டு சரி துப்பைக்கு உள்ளாவை போட்டுக்கிட்டு அப்படியே கார்லேருந்து ஜாமுன்னு இறங்குறாரு. அங்கே படத்தோட டைட்டில் போடுறாங்க ரோட் ஹவுஸ். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உள்ளே வராரு. தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு சும்மா கிள்ளி மாதிரி வர அப்படி உள்ளே வந்தோன்னே ஒரே அலப்பற ஆர்ப்பாரிக்குது. ஒரு கொண்டாட்டமாக இருக்காங்க. அப்புறம் உள்ளே இருக்கிறவன் அடி அடிச்சுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஜெயிச்சிட்றான் அப்படியே ஆட்டம் பயங்கரமாக போடுறான். இன்னொருத்தன் பனின்னு போட்டிருக்கான் பார்த்திங்களா, அவனை போட்டு அடித்து பிறந்து வெட்டிடுறான் போல். ஸோ அந்த டேட்டோ கொடுத்தனவன் என்ன ஆகிறான், ஜெயிச்சிட்றான். அவனை அடித்து போட்டு இவன் ஜெயிச்சிட்றான். அதுக்கப்புறம் இவன் இந்த வெற்றியாளர்னு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கையை தூக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்து நம்ம ஹீரோ வராரு. வந்து பெட்டிங் கட்டிட்டு அவர் தன்னோட சட்டையை கழட்டிட்டு நிற்கிறாப்புலன்னு பார்த்தோன்னே எல்லோரும் ஜர்க்காகிறாங்க. ஆம்சில் எதிர்த்து கென்னு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட சூழ்நிலை கழட்டிட்டு இருக்கிறாப்புல. இவர் கழட்டிட்டு இருக்க சொல்ல அங்கே இருக்கிறவங்கள ஜர்க்காக வர அந்த சண்டைக்கு நிற்கிறான் பார்த்தீங்களா, இவன் கூட நான் சண்டை கட்ட மாட்டேன். ஐயோ நான் செத்து போயிடும்ல சாமிகிட்டே, இவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லைடா, இவங்கள்ட்ட நான் சண்டை கட்ட முடியாது, நாளை விடுங்க சொல்ல. இல்லை நீங்கள் கட்டிதான் ஆகணும், கட்டிதான்னு சொல்லி என்னால் முடியாது, இவங்க கூட நல்லா சண்டை கட்டவே முடியாது, இவெல்லாம் மனுஷனே இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. அவர் லைட்டாக சிரிக்கிறாப்பா. இவன் கடைசி வரைக்கும் அந்த சண்டைக்கு வரவே இல்லை. கடைசியில் ஒதுங்கி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ தான் ஜெயிச்ச மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பணத்தை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ தலையை காட்டினாலே போதும், என்னடா இது பணத்தை கொடுத்துட்றாங்க, அவ்வளோ ஹீரோ. அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சு வெளியே வர சொல்ல திடீர்னு வந்து நாங்கள் இந்த சண்டை கட்டினா பார்த்தீங்களா, அவன் வந்து டக்குன்னு வயிற்றில் ஒரு பஞ்சர் பண்ணிடுறான். என்ன பண்ணிடுறான், கத்தியத்தை ஒரே குத்தி நான் சக்குன்னு கூச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடலாம். பக்கத்தில் கத்தியை குத்திட்டு போனவன் அந்த கத்தி எடுக்காமல் போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே வண்டியை தூக்கி திறந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறக்காப்ப பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த பொண்ணு உள்ளே சைட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ சில டேப்பை போட்டு ஓட்டிட்டு கொண்டுட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி நான் ரோடு ஹவுஸ் வச்சுருக்கேன், எனக்கு அங்கே பாடி கார்டுக்கு ஒரு ஆள் தேவை, இந்த மாதிரி இவங்க சொல்லி தான் நான் வந்திருக்கேன், ஸோ என்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்னால் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி புக் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த எதாவது தேவைப்படுச்சுன்னா கூட நீ எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணு, ஒருவேளை நீ மனசு மாறிட்டீன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க அந்த பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்டை வாங்கி காருக்கு முன்னாடி போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பலான்னு போகிறாப்புல. அப்புறம் தூக்கம் வந்து குட்டி தூக்கத்தை போகிறாரு. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கிளம்புங்க, எங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு போட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வண்டியை தூக்கிட்டு கிளம்புறாப்புல. நேராக கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அவங்க கேட்டு போடுறாங்க. இந்த கேட்டு போட சொல்ல என்ன ஆகி போகிறது, நம்ம ஹீரோ கரெக்டாக போய் நடுவில் சொல்லிட்டு நிற்கிறாப்புல. நின்றுட்டு ட்ரெயின் வர்ற மாதிரி தெரியுது. ஸோ கரெக்டாக இவர் சாகணும்னு முடிவெடுத்து வந்திருக்காரு போல். செத்து போகலாமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகலாம் அப்படின்னு ஒரு மனவிரக்தி போல். கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு என்ன நினச்சா இருந்தில்ல, நம்ம ஹீரோவுக்கு மனசு மாறிடுது. டபால்னு கீரை போட்டு வண்டியை டக்குன்னு திருப்பலாம் சொல்லி போட்டு வண்டியை திருப்புறாப்புல. இப்படி வண்டி திருப்பி சொல்லி ட்ரெயின் வேறு பக்கத்தில் வந்துடுது. ஒரே அடிச்சு நம்ம ஹீரோ பாதி வெளியே வந்துடுறாப்புல. பாதி வண்டியை மட்டும் கிராஸ் ஆகிடுது. அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா நம்ம சாக பார்த்தமேடா அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவா உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படியே தலையை கொஞ்சம் கீழே பார்க்குறப்ப அங்கே தான் அவள் எழுதி கொடுத்த நம்பர் இருக்குது. சரி இந்த இடத்துக்கு நான் போவோம், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி போட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்து வருவார் கதாநாயகன். கரெக்டாக அட்ரஸை கண்டுபிடிச்சி நேராக அந்த ஊருக்கு வந்துடுறாப்புல. ஊருக்கு வந்துட்டு அங்கே ஒரு ரெட்டச்சாடை போட்ட ஒரு குட்டி பக்கம் ஆனது. இந்த மாதிரி அங்கே வர வழியில் 2 இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மரங்களுக்கு விளம்பரம் பண்ணிகிட்ருக்கிறா. அப்புறம் ஒரு புக்கையும் கொடுக்குறா. அந்த புக்கையும் வாங்கிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் இந்த மாதிரி ரோடு ஹவுஸ் போனுங்க, நாங்கள் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, ரோடு ஹவுஸ் போனுங்களா, அதை வந்து அந்த பக்கம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு
அந்த பாப்பாவோட அப்பா என்ன பண்ணுறாங்க வழி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி புக் கொடுத்து இந்தாம்மா காசு கட்டலாமான்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம பேக்கை தூக்கிட்டு பொட்டி ஒடியோட நேராக எங்கே போகிறாரு, ரோடு ஹவுஸுக்கு போகிறாரு. அது ஒரு ரெஸ்டாரண்ட் பார். அதுக்கப்புறம் நேராக நம்ம ஹீரோ பாருக்குள்ளே வர உள்ளே வந்து நேராக பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான், சார் நான் உங்கள் ஃபேனுன்னு சொல்ல நம்ம ஹீரோ கூட பூரிப்பாரு. என்ன ஃபேன் சொல்ல என்ன பண்ணியிருப்பார் அப்படி பார்ப்பேன் பின்னாடி. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒரு லேடி கிட்ட ஒரு டீயை போட்டு கொடுங்க சொல்லி டீயை வாங்கி குடிச்சு போட்டு, பரவாயில்லையே டீ ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த அம்மா அந்த கேட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்துட்டீங்களா நீங்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருக்குள்ளேயே நைட் வரைக்கும் வந்திருக்காப்புல நம்ம ஹீரோ வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். அப்புறம் சல்லிப்பையில் ஒரு 4-5 பேர் வரானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட வம்பளுக்குறானுங்க. அந்த அந்த பசங்க அந்த ஆளுகளாம் இந்த சல்லி பசங்களாம் வந்து சண்டைக்கு வராங்க. உடனே நம்ம ஹீரோ அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாப்புல. எதை பேசுகிறதா சண்டை ஓடுறா இருந்தாலும் கிடையாது, வெளியே நிற்கிறதுல உங்கள் பைக் தானே, ஆமாங்க அதெல்லாம் என்னோடய பைக் தான் அப்படின்னு கூட கொஞ்சம் சொல்ல, இவன் என்ன பண்ணுறான், கடுப்பாகி போய் அங்கே இருக்கிற குச்சியெல்லாம் போட்டு உடைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி இவனுக்கு சொன்னால் கேட்க ஆளே கிடையாது, பைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு டக்குன்னு வெளியே வராரு. அப்புறம் அவன் நம்ம பைக்கு தானே இதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்தார் எனக்கு பயந்து போய். அப்புறம் நான் பொறுமையாக சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, அப்புறம் நான் அப்பயே சொன்னல கேட்டிங்களாடா, ஏன்டா அப்படி எங்கள் அடி வாங்கி சாகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, எங்கப்பா நம்ம ஹீரோ அடிச்சிட்டாரான்னு அவங்க சந்தோஷத்தை குஷியில் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. நல்லதும் பண்ணுறது கெட்டதும் பண்ணுறது யாரா நீ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி போகிறாரு. அதை பார்த்து நாங்கள் இருக்கிறவங்க ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, இவங்களே இப்படி போட்டு அடிச்சு போட்டு போயிருக்கே, அவனுக்கு அறிவில்லை, இவங்கெல்லாம் இங்கே வரவே மாட்டானு அதிகமாக, ஏங்க இவங்கெல்லாம் மோசமான பசங்க, நான் அடிச்சது தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ வயிற்றில் பஞ்சர் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து டீகேஜ் ஆகுது அர்த்தம். சரி நான் வாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஊசியெல்லாம் போடவா, ஊசியெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான்லாம் தாங்க மாட்டேன், சும்மா மருந்து மட்டும் கொடுங்க போதும், சரி இது மட்டும் போதுமா, இது மட்டும் போதுங்க, நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அப்படி சன்னமாக கிளம்புறாப்புல. அந்த சீன் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேராக இங்கே வராரு, ரோடு ஹவுஸ் வராரு. அந்த உடனே அந்த பொண்ணு வந்தாங்க, ரோடு ஹவுஸ் இப்படி தான் இருக்குது, நீங்கள் தான் நீ பார்த்துக்கணும், உங்கள் தங்கறக்கு அங்கே இடம் வேணுமான்னு கேட்க, இல்லை அங்கே ஒரு போட் இருக்குது பார்த்தேன்னு சொல்லுங்கள், அந்த போட் என்னோடய போட்டு தான், நீங்கள் அந்த போட்டிங்கில் போய் தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரம் எங்கே போகிறாரு, அந்த கரையோரம் பக்கம் இந்த போட்டிங் போகிறாரு. அங்கே இருக்கிற என்ன பண்ணுறாரு, தம்பி எங்கெல்லாம் பார்த்துருங்க, எல்லாம் முதல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு இந்த ஷேப் செட்டை போட்டு பனின்னு போட்டவர் சொல்லிட்டு போகிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்களாம் முதலுக்கு டப்பு கொடுப்போம் சொல்லி போட்டு ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸை ஓட்டுறாங்க பாருங்கள். நம்ம ஹீரோ பெரிய எம்எஃப்ஏ ஃபைட்டர் போல் நம்ம ரிங்குக்குள்ளே சண்டை போடுவார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா அங்கே பாரில் வேலை ஒரு பொண்ணு வந்தேன், இல்லைங்க உங்களுக்கு சாப்பிட கொண்டாந்துருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, இதோட 10 பஞ்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் அப்படி சாப்பாடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. நீங்கள் 11 ஆள் என்ன போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் போட்டு சாப்பிட்டு போட்டு நம்ம ஹீரோ திரும்ப நேரம் அங்கே வராரு. எங்கே வராரு, அந்த போகிற வழியில பார்த்தீங்களா அந்த கடை, அந்த புக் கடைக்கு வராரு. அந்த புக் கடையில் அந்த குட்டி பொண்ணு இருக்கிறான். அப்புறம் அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசிவிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், நெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், லேப்டாப் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு அங்கே 2 சல்லிப்பையில வந்து கடைக்கிட்ட சண்டை வளர்க்குறானுங்க. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுது, அவங்ககிட்ட சண்டைக்கு போக, அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்க அந்த பொண்ணு மனசை விட்டு பேசுகிறான். இந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை, நோட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் தான் கடையை பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மனசூரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டு போட்டு நம்ம ஹீரோ அப்படியே நேராக பாருக்கு வராப்புல. அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நம்ம ஹீரோக்கு குட் மார்னிங் சல்யூட் வைக்கிறாங்க. அங்கே வாங்க வெல்கம், குட் மார்னிங். அதுக்கப்புறம் தான் அடுத்த சீன் வருது. என்ன வில்லன்னு காட்டாங்க. இவன் தானப்பா வில்லன், அவன் பெரிய இவங்க பூரா அடி வாங்கியிருக்கானுங்க இல்லையா, இதுதான் விஷயத்தை வந்து இந்த வில்லன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த வில்லன் என்ன பண்ணுறான், அவன் ஓடிட்டு இருக்கிற படத்தில் சேவிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். கூட இருக்கிறவன் சரியாக சேவ் பண்ணால் அவனையும் போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அண்ணா என் கையில் ஒடிச்சு விட்டானா, டே நீ என்னடா பண்ணிட்டு நான் என்ன பண்ணி அவனை அடிக்க முடியல, நான் ஹாஸ்பிட்டல் அவன் தானே என்ன சேர்த்தான் அப்படின்னு சொல்ல, திரும்ப ஒரு ஆள் இடிக்க சேவிங் டிஸ்டர்ப் ஆகுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த வில்லன் போய் அந்த படகை ஓட்டுறான் பார்த்தீங்கன்னா, அவனை அந்த கப்பலை ஓட்டுற நோரை வெட்டிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதோட அந்த சீன் முடிஞ்சுது. அடுத்த சீன் காட்டுறாங்க பாருங்கள். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்திருக்கிறது அந்த ரோடு ஹவுஸுக்கு பாதுகாத்து வந்திருக்காரு. ஸோ அந்த ஏரியா தான் அவர் வந்திருக்காரு. ஸோ இப்போ அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க இடத்துல பார்த்திங்கன்னா அதெல்லாம் பயந்துக்குவாங்க, சண்டை போட்டானா பிரிச்சவருக்கு பயந்துக்குவாங்க. நம்ம ஹீரோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், நம்ம சண்டையை பிரிச்சு வச்சு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ அடிட்டு அவனால் முடியும்னு சொல்லி புது பேச்சு விடுறாரு நம்ம ஹீரோ. இந்த வெள்ளை பண்ணி போட்டால் என்ன ஒன்று சரி அடிக்க போகிறேன்னு சொல்லி போட்டு ஹீரோ அப்போ இறங்கி
அங்குன்னு ஒரு குத்து குத்திடுறான். யாரை? இந்த சர்வ் பண்ணின்னு போட்டவனை. உடனே அவனுக்கு சந்தோஷம். அடாடா நம்ம தலை சொல்லி நம்ம அடிச்சிட்டான், பரவாயில்லையே நம்மளால அடிக்க முடியுது அப்படிங்க அவங்களுக்கு கான்ஃபிடென்ட். அவன் தடான்னு நம்ம வந்து கத்தி எடுத்து கொடுத்த வர நம்ம ஹீரோ உள்ளே வந்து டக்குன்னு கையை ஒடிச்சு விட்டுறாப்புல. ஏன்னா இதுதான் வேலை. அந்த பார்க்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்கள அடித்து தம்சம் பண்ணி வெளியே தூக்கி வீசணும். இதுதான் நம்ம ஹீரோட வேலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அடித்து தட்டி விட்றாப்புல. அப்புறம் அவனை கழுத்தை நெரிச்சு தூக்கி வெளியே வீசிடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தராக ஒரு வன சண்டைக்கு பார்க்கில் பிரச்சனை பண்ணுறவங்க தூக்கி வெளியே வீசிகிட்டே இருக்கணும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து பார்க்க சொல்கிறாப்புல. ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ பார்ப்பார். அப்புறம் டெய்லியும் காலைல வார்ம் அப்பு, புஷ்அப்பு, எக்ஸசைஸ் பண்ணி சும்மா பாடி ஃபிட்டாக வச்சுருக்காரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி பிரச்சனைகளை போகும்போது உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்ல, அதனால். அதுக்கப்புறம் அப்படியே கடைக்கு வர எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சு உட்காந்துட்டு சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை போட்டிருக்கான். அவனை பார்த்து, டே நீ இவனோட ஃப்ரெண்டு தான், நான் என்ன கையில் காப்பு வச்சுருக்குது, நிறைய லிஃப்டிங் பண்ணி கேட்டுருக்குது, நிறைய பஞ்சிங் பண்ணி கேட்டுருக்குது, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே பேசி அவன் ஃப்ரெண்டு தானே, நீ பாருக்கு அவன் கூட ஹெல்ப்புக்கு வரல, நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி போட்டு அவனையும் தூக்கி அந்த பாருக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு நம்ம ஹீரோ. ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஜோடியாக தூக்கி வெளியே வீசலாம்னு ஆளுகளா, அதனால். அப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறான், அவங்க பார்க்குறான், ஒரே சிரிப்பு சந்தோஷம். எப்படியோ உங்கள் ஒன்றில் வேலை எடுத்துருச்சு அவனுக்குமே. அதுக்கப்புறம் இன்னொருத்த பாரில் உட்காந்து தண்ணிட்டு சொல்லலாம், ஃபுல் மப்பாக இருக்குமே அவனுக்கு. நம்ம கிட்ட என்ன பண்ணுறாரு, நீ இதுக்கு மேலே குடிக்க வேணாம், நீ அப்படி கிளம்பு, உன்னோட வண்டி சாவி என்கிட்ட தான் இருக்குது, நாளைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சாவி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தாட்டி விட்டுறாப்புல. இப்படியே பல நாட்கள் போகுது. அங்கே இருக்க அந்த ஃபஸ்ட்டு அடி வாங்கினா பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த குரூப் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப வரானுங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறாப்புல, யாரை இவனுக்கெல்லாம் போகிறான்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது பாருங்கள், நம்ம ஹீரோ அப்படியே உடம்பு காமிச்சு ஜிம் படி நிற்கிறாப்புல. அங்கே ஒரு ரிங்கில் ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. இது வந்து ஒரு கனவாக நினச்சிருக்கிறாரு. ரிங்குக்குள்ளே போட்டு ஒருத்தன் அடி அடிக்கிறாரு. தேவைக்குன்னு முடிச்சு பார்த்தா கனவில் அது நடந்த நிஜம் அவரை கனவாக பிரதிபலிக்குது. அதுக்கப்புறம் நேராக அங்கே ரெஸ்டாரண்ட் வர அப்படியே அங்கே ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு சொல்ல அங்கே ஒரு பொண்ணை பார்க்குற. அப்படி அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து, ஓ நீங்கள் இங்கே தான் புதுசாக வந்துருக்கீங்களா, கேள்விப்பட்டேன், ரோட் ஹவுஸுக்கு பாடி கடை வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்ல முடியாது, நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு வேலையை தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறாரு. சரி, நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நிறைய அடித்து தம்சம் பண்ணியிருக்கீங்க போல். ஆமாம், பாரக்குள்ள பிரச்சனை ஒன்றா வெளியே தான் வீசணும் அப்படின்னு பேச்சு போகுது. அப்போ நான் இந்த கடை தான் இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த பொண்ணு அவள் தான் இவன். ஸோ அப்போ அதை அவள் இங்கே இருக்கனாலும் நம்ம ஹீரோ பார்த்து பேசுகிறாப்புல, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொண்ணு இங்கே இருக்காள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி பாட்டு பாடி ஒரே சவுண்டு கச்சேரியுமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த வேலையில் சேர்ந்தாவது நம்ம ஹீரோ அந்த ஓனர் அம்மா இந்த சம்பள காசு கொடுக்கணும் இல்லையா, ஸோ மாதம் சம்பள காசு இந்தாங்க சொல்லி போட்டு எல்லாம் மனசு சம்பள கவரில் போட்டு பணத்தை கொடுக்குறாங்க. சந்தோஷமாக நம்ம ஹீரோ வாங்கிட்டு அங்கே சிரிச்சிட்டே போகிறாப்புல. நான் வேணால் வண்டியில் ட்ராப் பண்ணுவான் அங்கே இருக்கோம் கேட்க, இல்லை நோ ப்ராப்ளம், நான் நடக்க பழகிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாலியாக ஒரு வாக்கிங் விட்டுட்டு போகிறாரு. திடீர்னு ஒரு வண்டி என்ன நினச்சதுன்னு தெரியல, நம்ம ஹீரோவில் ஏற்றி கொள்றதுக்காக சைக்கிள் 180 ஸ்பீடில் வரும்போல் டாமால்னு ஒரு அடி நம்ம ஹீரோ தப்பிச்சு அங்கிட்டு விழுந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த கார் என்ன ஆயிடுது, திடீர்னு ஒரு ரிவேல்ஸ் காரை போட்டு இவனை சாகடிச்சு அவனாண்டா நான் கட்டாயத்தோட முடிவோட அந்த காரு திரும்ப ரிவேல்ஸ் வருது. இப்போ ரிவேல்ஸ் வர சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டபால்னு அந்த பின்னாடி இருக்கிற டிக்கியில் விழுந்துடுறாப்புல. விழுந்ததுக்கப்புறம் டக்குன்னு தொடுத்துட்டு நிற்கிறாப்புல. கடைசி என்ன ஆகுது, அவனுக்கு 2 பேர் இருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த ஓட்டிட்டு இருந்தவனுக்கு அவனுக்கு அந்த காரை விட்டு அப்படியே ஜம்ப் ஆகி போய் கீழே குதிச்சிட்றானுங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி என்ன ஆகுது, அப்படியே டாபால்னு கீழே விழுந்துடுது. அங்கே இருக்க தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. அந்த ஃப்ரிட்ஜு கீழே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விழுந்துடுது. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ முக்குலையை போட்டு அப்படி இப்படி தட்டி தவழ்ந்து அப்படியே மேலே கருவேரமாக மேலே வந்துடுறாரு. ஒரு பொழச்சுண்டா சாமி அப்படின்னு. இதை பொழைச்சதுக்கப்புறம் நேரம் எங்கே போகிறாரு, அவரோட போட் ஹவுஸுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் தங்கி நைட் தூங்கலாம் அங்கே போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒருத்தன் இருக்கலாம், யாருங்க முதல்ல அடிவானா பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் இருக்கிறான். திரும்ப நீ ரிவெஞ்ச் அடிக்க வந்திருக்கேன், அதுவும் துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப தப்புடான்னு சொல்லி கேட்கவே இல்லை. அப்புறம் அவனை போட்டு ஒரு அடி அடித்து கழுத்து மேலே துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோ சண்டையை போடுறாப்புல. இவன் சொன்ன கேட்குற மாதிரி தெரியல, தூக்கி ஒரே வீசு அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் அந்த மொட்டை மண்டையன். அதுக்கப்புறம் தவழ்ந்துட்டு இருக்கிறான். நான் அப்போயே சொன்னாலடா, என்கிட்ட எதுக்கிட்ட சண்டை வலிச்சு நிற்கிறீங்க, சொன்னால் கேட்க மாட்டீங்களாடா சொல்லுங்க. சரி என்னை அப்படியே மேலே தூக்கி காப்பாற்றி விடு அப்படின்னு அவன் சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, நல்லா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி போட்டு துப்பாக்கி தூக்கி வீசிட்டாரு நம்ம ஹீரோ. அங்கே துப்பாக்கி தூக்கி வீசின உடனே சரி பரவாயில்ல, கிஞ்சா பார்த்தோன்னே சரி அவனை காப்பாற்ற பொழைச்சி போஞ்சிட்டு போட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ண டாப்பால்னு அந்த முதல்ல வந்துருக்கு. அந்த முதல்ல அங்கே முதல்ல சுற்றிட்டு இருக்க இடமாச்சு. அந்த முதல்ல நம்ம இவனை அந்த மொட்டை என்னை பிடிச்சேன்
சக்கனை கடிச்சு சாப்பிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட லோக்கல் கை அவர்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி கிடைக்க மாட்டான் அவ்வளோ அப்படின்றான் அந்த லோக்கல் கைங்க. அதுக்கப்புறம் இந்த லைப்ரரிக்கு பார்த்தீங்களா, லைப்ரரிக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. அந்த ரோடு ஹவுஸ் எங்கே இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனு, எக்ஸாக்ட் லொக்கேஷன், எதுக்காக அவனுக்கு எவ்வளோ தூரம் சண்டைக்கு வரானுங்க அந்த பாருக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வழக்கம் போல் முடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பி போக சொல்ல, அதில் ப்ளூ பண்ணிட்டு போட்டேன் ஒருத்தன், எங்கள் பாஸு கூப்பிட்டாரு வான்னு சொல்லி போட்டு கண்ணை தூக்கி காட்டுறேன். ஏடா யாரா அவங்க பாஸு, நான் நல்லா வர முடியாது போடா அப்படின்னு சொல்ல, நான் உன்னை மிரட்டிட்டு இருக்கிறேன், நான் சொன்னால் புரியவே உனக்கு அப்படின்னு சொல்ல, ஏடா நீ சுடப்போறவனோட துப்பாக்கி இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற வேலை உடச்சா அவனுக்கு துப்பாக்கி எடுத்துக்க முடியாது, நீ என்னையே மிரட்டு வரேன்னு சொல்ல, உடனே அவன் துப்பாக்கி எடுக்க பார்க்கலாம். டாக்குன்னு எடுக்க சொல்ல விரல உடச்சி விட்டுறாரு நம்ம ஹீரோ. நீலாம் மனசுனே இல்லைடா, நீ இல்லை சைக்கோ பார்த்தா நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல, நான் வந்து அப்பயே சொன்னேன்ல, நீ ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன், இப்போ கண்ணெடுத்து சுடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. கூட உட்கார ஒடியாடுறான், நீ கண்ணோட வந்திருக்கியா, இல்லை நான் கண்ணு வண்டிக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அவனை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ, ஓனர் வந்து 7 மணிக்கு பாரில் அங்கே வந்து என்ன பார்க்க சொல்ல, இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பாரோட ஓனர் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியா முதலே கடிபடி செத்து போயிட்டான், சந்தோஷம் தான், என்ன பண்ணுறது, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அந்த பாருக்கே எப்படி அடிச்சுக்கிறானுங்க சொல்லி கேட்க, அதெல்லாம் யோசிக்காது, நீ கிளம்பிக்க யோசிக்காதமான்னு சொன்னதுக்கப்புறம் கிளம்பி வர்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வரான், என்னடா இது கையை ஒடிச்சிட்டு வந்திருக்கான் என் பாட்டுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்ல, இது என்ன அந்த வில்லனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒரு கஸ்டமர் கேராட் இருக்குது, ஃபோனை தூக்கி கடலில் வீசுகிறாரு வில்லன். அப்போ கூட இருக்கவங்ககிட்ட போய் சரி ஃபோனை தூக்கி வீசலாம் போய் எடுத்துகிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தாங்க மெயின் வில்லனை காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஆப்போனன்ட் சண்டை போட்டவர் இவர் தான். இது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பின்னாடி காட்டுவாங்க. சரியான சைக்கோவாக இருப்பாங்க. அவன் வந்து பிறந்த மணியாக வந்துட்டுருக்கிறான், அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஒரு அர்ஜென்ட் வேலை வர சொல்லி கூப்பிட்றாங்க. சரி நான் வரேன்னு கிளம்பிட்டான். பிரச்சனை இல்லை, நம்ம கதாநாயகி ஹீரோமாக கதாநாயகி ஒரு போட்டில் எடுத்து வராங்க, என் ஃப்ரெண்டோட போட்டு வா ஒரு ரவுண்டிங் போகலாம், ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு டேட்டிங் போகிறாங்க போல். இப்போ எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வான்னு சொல்லி போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல கொடையுமே சேரையும் தூக்கிட்டு வராங்க. அப்படி அதில் திங்ஸில் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி போட்டு திங்ஸ் எடுத்து உட்காந்துட்டாங்க. அப்படி நம்ம கதாநாயகி அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உன்னையை பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் எதுக்கு, என்னை பற்றி எதுக்கு நீ கேட்குறேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, இது வேணாமே, நீ நல்ல பொண்ணு, இதெல்லாம் கேட்க வேணாம், நீ நல்ல கரெக்டாக இருக்க வேலையை பாரு, இதுக்கு நம்ம தேவையில்லாமல் டேட் பண்ணிக்கிட்டு, ஆமாம் இன்றைக்கி நம்ம டேட்டிங் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு மருத்துவ கொடுக்குறாங்க. ஒரு சீன்ஸ்லாம் போகுது. அப்புறம் அந்த சைக்கோ பார்த்து ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, அந்த எல்லாரும் மெயின் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்து சல்லுன்னு வந்து அங்கே இருக்க காரை அப்புறம் உடச்சி அவங்க இடத்துக்குள்ளேயே வந்துடுறான். அவன் வந்து போட்டு என்னடா சாப்பிட வச்சுருக்கீங்க, வெறும் பண்ணை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு சண்டை கிழக்க. அப்புறம் என்ன ஆகி போகுது, அவங்களை போட்டு ஓடி அடின்னு அடித்து போட்டுறான்னு இருக்குது. எங்கள் இடத்துல வந்துட்டு நீ எங்களே பேசுகிறேன்னு போட்டு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த மெயின் வில்லன் வரான், என்னடா வந்துக்கிட்டீங்க, யார் அன்னைக்கெல்லாம் இல்லை கிளம்பலாம் சொல்லி போட்டு அந்த மெயின் வில்லன் வரப்போ இவனுங்க தலையில் துண்டை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கானுங்க, அடிச்சிருப்பான் போல். அதுக்கப்புறம் யார் நீ இதெல்லாம் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, அவன் வந்து இவனை போட்டு அடிக்க, உங்கள் அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சாரு, நீ ரொம்ப சரியாக பண்ணுறது இல்லையாம்மா, எந்த வேலை உருப்படியாக பண்ணுறது இல்லையாம்மா, ஸோ அனுப்பி விட்ருக்காரு, மேலே இருக்கிற ரூமில் எனக்கு எல்லாம் காலி பண்ணி கொடுத்துருங்க, நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனை ஒருத்தர் பாடி கார்டு ஒருத்தர் நிற்கிறானாமா, அவன்லாம் என்கிட்ட ஆல்ரெடி தோற்றவன், அவன்லாம் ஒரு செத்த பாம்பு, அவன் ஆல்ரெடி செத்துட்டான்டா, என்கிட்ட விட நம்ம தான் சொல்ல, உடனே அவன்ங்கிறான், அவன் அந்த மெயின் வில்லனோட பையன் இவன். ஸோ இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக அவனை சுமூகமாக பேசி முடிக்க பார்க்குறேன்னு சொல்லாங்க. சரி நல்லா முடிக்க ட்ரை பண்ணு, உங்கள் அப்பா பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்படியே ஹேண்ட் ஷாப் கொடுத்துட்டு அவன் அப்படியே ஓரமாக ஒதுங்கி போனான். அதுக்கப்புறம் என்னாச்சு, செகண்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ பிறந்தானா இல்லையா, அடித்தானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.